அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு சென்யார் என பெயரிடப்படும் என தென்மண்டல வானிலை மைய இயக்குநரான அமுதா செய்தியாளர்களை சந்தித்த போது பேட்டியளித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு கனமழை நீடிக்கும் எனவும் இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் அவர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டியுள்ள அந்தமான் கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. அந்தமான் கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமான பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுவடையக்கூடும். அரபிக்கடலில் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. 3 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருப்பதால் சில மாற்றங்களும் நிகழ்கின்றன. அந்தமான் கடற்பரப்பு குமரி கடற்பரப்பில் இருக்கக்கூடிய சுழற்சிகள் ஒன்றிணைந்து நகர்வதற்கு வாய்ப்பும் உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் நெல்லை மாஞ்சோலை ஊந்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்தும் உள்ளது. நெல்லை தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 25ஆம் தேதியன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு கனமழை நீடிக்கும். நாளை மறுநாள் 26ஆம் தேதியன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நவம்பர் 28இல் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நவம்பர் 28இல் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நவம்பர் 29இல் சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட். நவம்பர் 29ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 29இல் 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30இல் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட். நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சி, செங்கல்பட்டு, சென்னையில் நவம்பர் 30இல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்பிடுமாறும் வேண்டுகோளும் அறிவுறுத்தலும் விடப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதியில் நிலவக்கூடிய சுழற்சியால் தமிழ்நாட்டில் தற்போது மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு சென்யார் என பெயரிடப்படும் எனவும் டிசம்பர் மாதத்தில் மழை எப்படி இருக்கும் என்பது குறித்து நவம்பர் 30இல் தெரிவிக்கப்படும். வடகிழக்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட 5% கூடுதலாக மழை பதிவாகியும் உள்ளது. திருப்பூர், கரூர், திண்டுக்கல், சேலம், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டங்களில் மழை குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார்.